ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன கதைன்னு பார்க்கலாங்களா? தவளை. அதாவது ஒரு தவளையை ஒரு பாத்திரத்தில் போட்டு கொதிக்க வச்சிங்கன்னு வைங்க. தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு தவளையை உள்ளே போட்டிங்கன்னா அந்த தவளை வெளியே குதிக்காது, உடனே வெளியே குதிக்காது. அது என்ன பண்ணும், இந்த ஹீட்டு ஏற ஏற தன்னுடைய உடல்நிலையை மாற்றிக்கும். வெப்பத்துக்கேற்ப தன் உடல்நிலையை மாற்றிக்கொள்ளும். ஒரு கட்டத்தில் ரொம்ப அந்த ஹீட்டை பொறுக்க முடியல அப்படிங்கும் போல பாத்திரத்தை விட்டு வெளியே குதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். அப்படி ட்ரை பண்ணும் போல அதனால முடியாது. ஏன்னா அந்த ஹீட்டுக்கு ஏற்ப தன் உடல்நிலையை மாற்றி 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 உடல் வலுவிழந்து போயிடும். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அந்த தவளை இறந்தும் போயிடும். இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த கொதிக்கிற தண்ணி தான் அப்படின்னு. இல்லைங்க, தவளை தான். ஏன் தெரியுங்களா? அது ஃபர்ஸ்டே சான்ஸ் இருந்துச்சு குதிச்சு வெளியே போறதுக்கு. அது அப்படி பண்ணாம அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப உடலை மாற்றி 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 டயர்டாகி தான் அது இறந்துருச்சு. இப்போ இதிலிருந்து என்ன தெரியுது தெரியுங்களா? அதான் சில பேர் மன ரீதியாக, உடல் ரீதியாக, பண ரீதியாக நம்மளை தாக்க முற்படுவாங்க. அப்போ அவங்களுக்கு அனுசரித்து நம்ம செல்லாமல் அவங்கள நம்ம உடலில் வலுவிருக்கும் போலே எதிர்த்து போராடி தப்பிச்சிடணுங்க. அதுதான் இந்த கதையின் மூலமாக நம்மளுக்கு புரிய வைக்கிற நீதி. ஓகேங்களா? பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? லைக் பண்ணுங்க.